ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மரங்கள் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழ்ச்செல்வியும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு அழகர் என்ன அம்மானை கூப்பிட மாட்டேது, இதுக்கு மேலே கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு அழகரை நான் கொடுக்கவே மாட்டேன், மீனாட்சியும் என்னுடைய வீட்டில் தான் இருக்கணும், 2 குழந்தைங்களும் நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பத்தாவும் தனம் அங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து தமிழ்ச்செல்வியை சமாதானப்படுத்தியுமே தமிழ்ச்செல்வி சமாதானமே ஆக மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெத்த தாய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆசைனா ஒரு பெத்த குழந்தை தன்னுடைய அம்மாவை அம்மானு கூப்பிடுறது தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த குழந்தை என்னை அம்மானே கூப்பிட மாட்டுது, அதுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும்தான், நான் என்னுடைய குழந்தைய அவங்களுக்கு கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே டின்னருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த ஈஸ்வரிக்கிட்டையும் சித்ராக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற ஈஸ்வரியும் ரொம்பவே சந்தோஷமாகவும், ஐஸ்வர்யா இங்கே இருக்க நீ நல்லா கற்றுக்கிட்ட, அது மட்டும் இல்லாமல் நீ எல்லா விஷயங்களையும் கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் கரெக்டாக ஒரு பாயிண்ட்டோட நீ காய்களை நவுத்திக்கிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லாமல் கோயிலில் அந்த குழந்தைய வச்சு உயிரோட இங்கே தமிழ்ச்செல்வியை ரொம்பவே கொண்டுட்ட, அதுவும் இல்லாமல் அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுலேருந்தே தமிழ்ச்செல்வியுடைய முகமே மாறிடுச்சு. அந்த ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு இப்போ கூட தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டே இருப்பா. இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்போவே நினச்சேன் குழந்தைக்கு இப்படி ஒரு ஆயமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ இவ்வளோ பெரிய விஷயத்த நீ யோசிச்சு வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரி சொல்லவும், இதை கேட்ட அங்கே இருக்கிற ஐஸ்வர்யாவும், அத்தை இல்லத்தை நான் அந்த ஒரு அர்த்தத்தோடலாம் அப்படிலாம் பண்ண கிடையாது, அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி தான் முதல் அம்மாவே, நான் தான் சின்னம்மா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அழகரையும் பூங்குடியும் ரொம்பவே பிடிக்கும், இங்கே அழகரையும் பூங்குடியும் நான் ரொம்பவே சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை தான். ஆனால் இங்கே தமிழ்ச்செல்வியுடைய குழந்தை தமிழ்ச்செல்வியை அம்மானு கூப்பிடலன்னு சொல்லிட்டு எனக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. தமிழ்ச்செல்வியுடைய முகமே ரொம்பவே வாட்டமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைய பிரிய எனக்குமே மனசு கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் தமிழ்ச்செல்வியை தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா இதுக்கு மேலேயாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இப்படி இங்கே யாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இதுக்கு மேலேயாவது திருந்தி வாழ்கிறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஸ்வர்யா சொல்லிடவும், இதை கேட்ட ஈஸ்வரியும், ஐஸ்வர்யா என்ன பேசிக்கிட்டு இருக்க, இங்கே நம்ம இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க மனசாட்சிக்கே நல்லாவே தெரியும். இப்போ நம்ம நிம்மதியாக இருக்கோம், ஆனால் நம்ம வசதியாக வாழணும் இல்லையா, இவங்களே வசதியோடு வாழ்ந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருந்துப்பாங்க. ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் இவங்களுக்கு போட்டுற எச்சசூரை சாப்பிட்டுக்கிட்டு வாழாட்டிக்கிட்டு நம்ம இவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுறியா? அப்படிலாம் இருக்கவே கூடாது ஐஸ்வர்யா. நம்ம கண்டிப்பாக இங்கே நம்ம எல்லாருடைய வசதியாக வாழ்ந்தே ஆகணும். அதுக்காக நீ கண்டிப்பாக இங்கே சேதுக்கு சேர வேண்டிய மொத்த சொத்தையும் உன் பேர் மேலே மாற்றிக்கிட்டனா நீ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் சந்தோஷமாக நிறைய சொத்து பத்துக்களோட வசதியாகவும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட ஐஸ்வர்யாவும், அத்தை எனக்கு அதிலெல்லாம் ஒரு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது, எனக்கு சேது மாமா தான் வேணும், சேது மாமாவுடைய அன்புக்காக தான் நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், சேது மாமா எனக்கு கடைசி வரைக்கும் இருந்தார்னா எனக்கு அதுவே போதும், எனக்கு இப்போல்லாம் சேது மாமா என்னை ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் என்னை நல்லாவே காமிச்சிக்கிறாரு, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் சேது மாமா முழுசாக என்ன புரிஞ்சுக்கிட்டு எங்களோட சந்தோஷமாக வாழ்வார், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் இதுக்கு மேலே எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஸ்வர்யா சொல்லிட்டவும், இதை கேட்ட ஈஸ்வரியும், ஐஸ்வர்யா என்ன பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்குள்ளேயே அங்கேருந்து ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஈஸ்வரிக்கு பயங்கர கோபம். உடனே சித்ரா கிட்ட, சித்ரா இப்படியே நம்ம ஐஸ்வர்யாவை விட்டோம்னா கண்டிப்பாக எங்கள் ஐஸ்வர்யா கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பா, ஆனால் நம்மளால கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது, அதனால கண்டிப்பாக ஐஸ்வர்யாவுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரியும் சித்ரா கிட்ட சொல்லவும், உடனே சித்ராவும், அம்மா எனக்கு இந்த வார்த்தையில கேட்குற போது ஐஸ்வர்யா மேலே பயங்கர கோபமாக இருக்குமா, முன்னாடி அவ நம்மளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளுடைய விஷயத்தை கேட்டு அதுக்கு சம்மதிக்கிட்டு இருந்தா, ஆனால் இப்போ சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இதுக்கு மேலே அவளை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால இப்போ நம்மளுடைய பேச்சை எதிர்த்து பேசிட்டு போறா, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்களே ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்கம்மா, இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நான் என்ன தலையிடுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, அது மட்டும் இல்லாமல் இங்கே
சேது மாமா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தான் நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுடைய வாயிலிருந்து கேட்கிற போது எனக்கு ரொம்பவே கோவமா இருக்குமா அவ மேல. அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யாவை நம்பி இவ்வளவு பெரிய விஷயத்துல நம்ம இறங்குனது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசுல தோணுதுமா. கண்டிப்பா ஐஸ்வர்யா நம்ம சொல்றதை எதுவுமே கேட்க மாட்டா. நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே இவங்க வீட்டுல நம்ம அடிமையா இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சித்ராவுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரியும் ஐஸ்வர்யா, இது சித்ரா, நீ எதுக்குமே கவலைப்படாத. கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள என்னுடைய ராஜாங்கம் தான் நடக்கும். கண்டிப்பா அங்க ராஜாங்கத்துக்கு அடுத்தபடியா நான் இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ராஜாங்கம் பண்றதை நீ பார்க்க தான் போற. அதை பார்த்து நீ சந்தோஷப்பட தான் போற. என்னுடைய நான் பண்ணுற விஷயத்த மட்டும் நீ வெயிட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரியும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஐஸ்வர்யாவும் சேதுக்கிட்ட போய் மாமா இன்னைக்கு நீங்கள் என்ன சர்ப்ரைஸாக அங்கே டின்னருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஆனால் இன்னைக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச எல்லாமே என்னை கேட்காமலே நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மாமா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஈஸ்வரி அத்தையும் எங்கள் சித்ராவும் சேர்ந்து எல்லாருமே என்னை ரொம்ப ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ சேது கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்க, ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் சேர்ந்தே வாழாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஸ்வர்யா சொல்லவும் இதை கேட்ட அங்கே இருக்கிற சேதுவும் இன்னும் ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருக்க, சின்னம்மா உங்ககிட்ட இப்படி ஒரு வார்த்தை கேட்டாங்களா, அவங்கள நான் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்கேருந்து கிளம்பவும் உடனே ஐஸ்வர்யாவும் மாமா இன்னும் மாமா அவங்க உண்மையை தானே பேசியிருக்காங்க. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக புருஷன் முன்னாடியே நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கலை. அதனால் 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. நம்ம மேலேயுமே தப்பு இருக்கு மாமா. அதனால் நீங்கள் அங்கே அத்தைக்கிட்ட போய் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்லிட்டுறாங்க. அப்புறம் இதை கேட்ட சேதுவும், ஆமாம் ஐஸ்வர்யா, ஒரு வகையில் நானுமே மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். உனக்காக நான் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் எல்லாத்தையும் யோசிச்சுன்னா உன்னுடைய சந்தோஷத்தை நான் யோசிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேதுவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற ஐஸ்வர்யாவும், மாமா இன்னும் மாமா இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. எங்கள் அத்தை சொல்கிறதெல்லாம் நான் காதலே போட்டுக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் கேட்டிருக்கீங்க. அதனால் நான் உங்களை எதுவுமே தப்பாலாம் நினச்சிருங்க மாமா. எனக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் என்னுடைய கூட இருந்தீங்கன்னாவே எனக்கு போதும், எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஸ்வர்யாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் ராஜாங்கமும் ஒரு முடிவு பண்ணுறாங்க. இங்கே மீனாட்சிக்கும் அழகருக்கும் ஒரே டைமில் ஒரே நேரத்தில் காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, அங்கே இருக்கிற எல்லாரும், சித்ரா, இங்கே சாவித்ரி, தாமரை, அங்கே இருக்கிற ராஜாங்கம், சேது, இங்கே மோகனான்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மலருமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்கவும் மலரை இங்கே ராஜாங்கம் கூப்பிட்டு, மலர் இங்கே தமிழ் செல்விக்கு கால் பண்ணி இது மாதிரி இந்த விஷயத்த தமிழ் செல்விக்கிட்ட நீ சொல்லணும். இங்கே 2 குழந்தைகளுக்கும் ஒரே டைமில் ஒரே நேரத்தில் காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்விக்கிட்ட நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமும் சொல்லிடவும் உடனே ஓகே மாமா உடனே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மலருமே தமிழ் செல்விக்கு கால் பண்ணி, தமிழ்ச்செல்வி உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இங்கே அழகருக்கும் மீனாட்சிக்கும் 2 பேருக்கும் சேர்ந்து ஒரே டைமில் காது குத்து விழா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உனக்கு சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்க மாமா கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் இதை கேட்ட தமிழ்ச்செல்வியும், அக்கா என்னக்கா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே இந்த ஒரு விஷயத்தில் நீங்களே முடிவு எடுத்துகிட்டு அதில் நாங்கள் சம்மதிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படிக்கா அதை நாங்கள் சம்மதிக்க முடியும்? கண்டிப்பாக என்னால் அதில் அனுமதிக்க முடியாது. என்னுடைய குழந்தைக்கு நான் தனியாக கூட நான் காது குத்து விழா வச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒன்றாலாம் நான் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியுமே சொல்லிடுவாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற மலருமே பயங்கர அதிர்ச்சியில் கேட்கவும், என்ன தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்க, எங்கள் மாமா தான் இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் மாமா கேட்டாருன்னா மாமா ரொம்பவே கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மலர்கிட்ட சொல்லவும் மலர் அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும் உடனே தமிழ்ச்செல்வியும், மலரக்கா நான் இப்போ சொல்கிறது தான், கண்டிப்பாக எனக்கு அதில் விருப்பமே கிடையாது. இங்கே போய் நீ மாமா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொன்னானே சொல்லிட்டு நீ இந்த விஷயத்த சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு
மலர்கிட்ட இருந்து அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே மலரும், மாமா எங்கள் தமிழ்ச்செல்வி இந்த காது குத்து விழாவில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாதான், அவளுடைய விருப்பப்படி தனியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஷது மலரும் சொல்லிடவும் இதை கேட்ட ராஜாங்கமும் பயங்கர கோவத்தோட, என்ன தமிழ்ச்செல்வி இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா, எதுக்காக இவ இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கா, இப்போ நம்ம 2 பேருக்கும் ஒரே டைமில் வச்சா நான் சந்தோஷமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச தலைவர்கள் முக்கிய புள்ளிகள் எல்லாம் வருவாங்க, அப்படி இருக்கப்போ 2 குழந்தைங்களுமே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற போது நான் என்ன பதில் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துவேன், அவங்கக்கிட்ட என்னால் சமாதானப்படுத்த முடியாது, அதனால் கண்டிப்பாக எங்கள் தமிழ்ச்செல்வி இந்த ஒரு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு சம்மதிச்சு தான் ஆகணும், 2 குழந்தைங்களுக்கும் ஒரே நேரத்தில் கண்டிப்பாக காது குத்து விழா வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே இந்த பிளானெல்லாம் நான் மாற்றவே கிடையாது, நீங்கள் என்ன பண்ணுங்களோ ஏது பண்ணுங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் போய் தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி நேரடியாக தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி இந்த ஒரு விஷயத்துக்கு சம்மதம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமெல்லாம் சொல்லிட்டுறாங்க. உடனே இதை கேட்ட மோகனாவும், நாங்கள்லாம் போய் கேட்டால் கண்டிப்பாக எங்கள் தமிழ்ச்செல்வி இதுக்கு சம்மதிக்க மாட்டா, நீங்கள் வந்தால் கண்டிப்பாக எங்கள் தமிழ்ச்செல்வி எல்லா விஷயத்துக்குமே சம்மதிப்பா, நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு தமிழ்ச்செல்வி மறுப்பு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இதை கேட்ட ராஜாங்கமும், அப்படியே மோகனா இங்கே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் உடனே வரேன், அது வரையும் நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் ரெடியாக இருங்க, நான் வந்து உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் தமிழ்ச்செல்வியுமே அழகரை பார்த்துட்டு, என்னடா அழகரு உன்னுடைய அம்மாவை பார்த்து அம்மானே கூப்பிட மாட்டேற, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அழகரு, ஏண்டா இவ்வளோ இந்த சின்ன வயசுலேயே என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, என்னை கஷ்டப்படுத்தாத அழகரு, என்னை அம்மானு கூப்பிட அழகரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வி சொல்லவும், உடனே தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டதுமே அந்த குழந்தை வந்து அம்மானே சொல்ல மாட்டுது, எங்க அம்மான்னு சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கு. என்னடா அழகு, எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க, நான் தான் சொல்ல போனால் நீ பண்ண விஷயத்துக்கு, நீ செஞ்ச எனக்கு மிகப்பெரிய கஷ்டத்துக்கு நான் தான் அழுகணும், நீ எதுக்காக இப்போ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியுமே அந்த அழகர்கிட்ட பேசவும், உடனே அங்கே அழகருமே அம்மானே சொல்ல மாட்டுது, அழுதுகிட்டே இருக்கு. உடனே இதை பார்த்த செல்லப்பாண்டியும், என்ன தமிழ் இங்க கண்டிப்பா அழகர் வந்து விவரம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா உன்னை அம்மானு தான் கூப்பிடுவான், கண்டிப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு இப்ப தெரியாததுனால எங்க மாத்தி ஐஸ்வர்யாவை அம்மானு கூப்பிடுது, நீ அதை நினைச்சு எதுக்குமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதம்மா, எதுக்காக அழகரை போட்டு கோவத்துல கத்திக்கிட்டு இருக்க, நீ எதுவுமே கத்தாம பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செல்லப்பாண்டியும் சொல்லிடவும், இதை கேட்ட அங்க தமிழ்ச்செல்வியும், அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு, அந்த கஷ்டத்தெல்லாம் விட்டு தள்ளிட்டு நீங்க சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னதான் இருந்தாலையும் அப்பத்தாவால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அப்பத்தா மட்டும் அந்த கல்யாண மண்டபத்துக்கு என்னுடைய ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகலனா கண்டிப்பா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது, என்னுடைய குழந்தைங்க என் 2 குழந்தைங்களும் என்கிட்ட இருந்திருக்கும், முத வார்த்தை என்னதான் அம்மானு கூப்பிட்டு இருக்கோம், ஆனா அப்பத்தா செஞ்ச ஒரு காரியத்தினால என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பையனோ பொண்ணோ 2 பேருமே என்ன அம்மானு கூப்பிடாம என்னை இவ்வளவு பெரிய கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நான் யாருக்கு எந்த ஒரு தப்பு பண்ணேன், நான் யாருக்குமே தப்பு பண்ணாம தானே இருந்தேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் ஒரு தண்டனை இந்த கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க தமிழ்ச்செல்வியுமே அழுதுகிட்டே இருக்க, உடனே அழகருமே அம்மானு கூப்பிட்டுறாரு. உடனே அழகர் வந்து அம்மானு கூப்பிட்டதுமே அங்க இருக்கிற செல்லப்பாண்டி அப்பத்தா அங்க தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு 3 பேரும் பயங்கர ஷேக்கிங்கா பாக்குற அங்க அப்பத்தாவுமே சந்தோஷமா பார்க்கவும், உடனே இங்க தமிழ்ச்செல்வியும், என்னடா என்ன அம்மானு கூப்பிட்டியா அழகரு என்ன அம்மானு கூப்பிட்டியாப்பா, என்ன இன்னும் ஒரு டைம் மட்டும் அம்மானு கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே அழுதுகிட்டே கேட்கவும், உடனே இதை கேட்ட அழகரும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம் பார்த்தீங்கன்னா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அழகரும். இதை கேட்ட தமிழ்ச்செல்வி ரொம்பவே சந்தோஷம். இதை பார்த்தா அப்பத்தாவும், தமிழ் நான் அப்போவே சொன்னனா இல்லையா, கண்டிப்பா எங்க குழந்தைங்க வந்து உங்ககிட்ட வந்து பழக கண்டிப்பா உன்னை அம்மானு கூப்பிடுன்னு சொல்லிட்டு, ஆனா நீ தான் எதுவுமே கேட்காம எங்களெல்லாம் தப்பாவும் நினைச்சுக்கிட்டு நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இப்படியெல்லாம் மறுபடியும் அழுகிற வேலைலாம் வச்சுக்கவே கூடாது, கண்டிப்பா அந்த குழந்தைக்கோ இந்த குழந்தைக்கோ 2 பேருக்கும் விவரம் வந்துச்சுன்னா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் அப்பத்தா செல்ல பண்ணி சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷத்தோடு பேசிக்கிட்டு இருக்கவும்,
தமிழ்ச்செல்வி வந்து சந்தோஷத்தை அடக்க முடியலை. உடனே இங்கே அழகர்கிட்ட, அழகரு நீ என்னை அம்மான்னு கூப்பிட்டுட்டியாப்பா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பா, எனக்கு இதுக்கு மேலே எனக்கு வேற எதுவுமே வேணாப்பா, எனக்கு அம்மாக்கு நீ மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்ட, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியும் அழகரை வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கவும், உடனே தனமும் அக்கா நீங்க நினைச்ச மாதிரியே எங்க அழகர் வந்து உங்களை அம்மான்னு கூப்பிட்டுட்டான், இதுக்கு மேல நீங்க எப்பவுமே அழுகவே கூடாது, நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும், நீங்க படுற கஷ்டத்துக்கெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், உங்களை மாதிரி யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக உங்களெல்லாம் நான் பத்திரமா பார்த்துக்கா, நீங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா எனக்கு நீங்கள் 2 பேரும் சேது மாமாவும் நீயும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் கடைசியில் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தனம் சொல்லவும், உடனே இதை கேட்ட தமிழ்ச்செல்வியும் தனம், இதுக்கு மேலே அந்த சேதுவுடைய பேச்சவே நீ எடுக்கவே கூடாது, சேதுவும் நானும் ரொம்பவே காலத்துக்கு முன்னே பிரிஞ்சிட்டோம், அதுக்கப்புறமும் என்னை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, கண்டிப்பாக நான் செத்தாலையும் அவங்க செஞ்ச ஒரு துரோகத்தை நான் மறக்கவும் மாட்டேன், அவங்க வீடு தேடி போயும் நான் எவ்வளவோ கெஞ்சிருக்கேன், எவ்வளவோ பண்ணியிருக்கேன், ஆனால் அது என்னை நம்பாமல் அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை அந்த வீட்டை விட்டு துரத்தணும் இல்லாமல் ஏன்னா ரொம்பவே தப்பாகவும் புரிஞ்சிருக்காங்க, அதனால் நானுமே எதுவுமே பேசாமல் ரொம்பவே சைலண்ட்டாகவும் ஆகிட்டேன். ஆனால் இப்படி இருக்கிறப்போ நம்ம யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கே தெரியணுமே இல்லையா, அப்படி இருக்கிறப்போ அவங்க இப்படி ஒரு விஷயத்த பேசுறது ரொம்பவே தப்புக்கா. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறையவே கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சேது மாமாவும் இருக்கட்டும், எங்கள் ராஜாங்க மாமாவும் இருக்கட்டும், இவங்க 2 பேரையுமே நீங்கள் ரொம்பவே நல்லாவும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு அறிகுறியோட நல்ல ஒரு புத்தியோட நீங்கள் மனசுகளை வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் தெரிஞ்சிருந்தாலும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்க தவிர மற்றபடி எனக்கு என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் திணச்சி தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் எந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, ஆனால் நான் சும்மா வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், நான் எதுவுமே பண்ண கிடையாது, ஆனால் நான் சும்மா வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் நம்ம ஒருத்தரை வந்து கெஸ் பண்ணிட கூடாது, ஏன்னா அதுதான் நம்மளுடைய லவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற நான் வந்து அவங்கக்கிட்ட ரொம்பவே பிரச்சனையும், அவங்க தூரத்தில் இருந்தாவே நான் ஒரு பாய் காமிக்கிற மாதிரியும் ஐயோ ஐயோ இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி என்னுடைய பேரை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தவும் இல்லாமல் ரொம்பவே களங்கப்படுத்திருக்காங்க. இங்கே களங்கப்படுத்துனது எல்லாருக்கும் மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம்தான். அதுதான் எனக்கு அந்த ஒரு விஷயந்தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இப்போ கூட அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுப்பாரு. இப்போ கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த கணுக்குட்டியை உயிரோடையே விட்டுருவார், கடைசி வரைக்கும் அதை வந்து எதுவுமே பண்ணாமல் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் இதெல்லாம் பேசுனேன்னா கண்டிப்பாக எனக்கு 2 நாள் ஆனால் கூட பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பஞ்சாயத்து தலைவருக்கு பேசுகிறதுக்கு நான் வந்து 4 பஞ்சாயத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து அப்படி பண்ணத்தில் எனக்குமே கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஏன்னா எங்கள் தமிழ்ச்செல்வி மேலே நான் எவ்வளவோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் தமிழ்ச்செல்வி என் மேலே கொஞ்சம் கூட பாசம் வச்சுக்காம அவள் அந்த குழந்தைங்களை அழகரை நினைக்காம மீனாட்சி நினைக்காம ஒன்றா காதணியும் விழாவில் வந்து கலந்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ராஜாங்க மாமா கிட்ட சொல்லியிருக்கா போல். அந்த ராஜாங்க மாமாவும் எல்லார்கிட்டையும் பேசி ரொம்பவே கஷ்டத்தோடு இந்த ஒரு ஏற்பாடை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. நம்ம இப்படி நடக்கட்டும், இப்படி நடக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து ஒரு பூச்செடி எல்லாருமே ஒரு பூச்செடியாக பூத்து இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் ஒரு கட்டத்தில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை லாலா என்னை பார்த்த லாலா உன்னை பார்த்த லாலா ஏசுநாதரேவா நீதான் போட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இங்கே தமிழ்ச்செல்வியை ரொம்பவே அசிங்கமும் கஷ்டமும் படுத்தினாலையும் கண்டிப்பாக இங்கே தமிழ்ச்செல்வி
யாருக்கும் எந்த ஒரு தப்பும் கெடுதலும் பண்ணாமல் தான் இருந்தாங்க. ஏன்னா தமிழ்ச்சருடைய மனசு வெள்ளை மனசு. அவங்க வந்து யாருக்கும் தப்பு பண்ணக்கூடாது, தப்பும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் வளர்த்தேன். ஆனால் அவங்க மட்டும் ஏன் அப்படி ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது. பின்னாடி வீடியோ வச்சுக்கும்போது தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எட்னார் சொல்லி எல்லார் முன்னாடியும் அங்கே அசிங்கப்படுத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி தான் பேசுவாங்க. ஆனால் இன்னும் வந்து என்னை வந்து அவங்க அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னா கண்டிப்பாக அது காக்கங்கரே கிடையாது அப்படின்றதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் பேசிக்கிட்டு. ஆனால் தமிழ்ச்செல்வி வந்து கடைசியில் குழந்தை வந்து அம்மானு கூப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே அழகர் வந்து தமிழ்ச்செல்வியை அம்மானு கூப்பிட்டான் அப்படின்ற விஷயத்த வந்து மலர்கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க தினமும். இதை மலர் வந்து கேட்ட உடனே அங்கே இருக்கிற ராஜாங்கம் ஈஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அழகர் வந்து தமிழ்ச்செல்வியை அம்மானு கூப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தனம் வந்து எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு அங்கே சொல்லவும், இதை கேட்ட அங்கே இருக்கிற ஐஸ்வர்யா ரொம்பவே வருத்தமாயிடுறாங்க. அழகர் வந்து என் கூட இருந்த வரைக்கும் என்னை அம்மானு கூப்பிட்டான், ஆனால் இப்போ அழகர் வந்து என்னை அம்மானு கூப்பிட மாட்டான், இப்போ தமிழ்ச்செல்வி தான் அம்மானு கூப்பிடுவான். எனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் கண்டிப்பாக என்னை அம்மானு கூப்பிட்ருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஸ்வர்யாவுமே வருத்தப்படவும், உடனே ஐஸ்வர்யா வந்து சேதுக்கிட்ட, மாமா எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது மாமா, இங்கே என்னதான் இருந்தாலையும் இங்கே தமிழ்ச்செல்வியுடைய குழந்தைய நான் ரொம்பவே சந்தோஷமாகவும் என்னுடைய குழந்தை மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அழகர் வந்து தமிழ்ச்செல்வியை மட்டும் அம்மானு கூப்பிடுவோம், என்னை அம்மானு கூப்பிடாமல் விட்டுருவான். அப்போ எனக்குன்னு ஒரு பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமாக இருக்குது மாமா, எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஸ்வர்யாவும் சேதுக்கிட்ட அழுகவும், உடனே சேதுவும் அங்கே ஐஸ்வர்யா எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, எங்கள் தமிழ்ச்செல்வியோட குழந்தை உன்னுடைய குழந்த மாதிரி தான், எங்கள் தமிழ்ச்செல்விக்கு பெரியம்மானா உனக்கு சின்னம்மா, அதில் என்ன இருக்குது, உனக்கு இன்னொரு குழந்தை வேணும்னா நீ எங்கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேதுவுமே சந்தோஷத்தோடு பேசவும், உடனே இங்கே ஐஸ்வர்யாவும் சிரிச்சுக்கிட்டே, மாமா எனக்கு இன்னொரு குழந்தை வேணும், என்னுடைய குழந்தையாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யாவுமே சொல்லிடுறா. உடனே இங்கே இதை கேட்ட சேதுவும், ஐஸ்வர்யா உன்னுடைய ஆசைப்படி கண்டிப்பாக உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிடலாம், நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன், உனக்குன்னு ஒரு குழந்தைய நீ பெற்றெடுப்ப, அதுவும் இல்லாமல் இன்னும் 1.5 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு குழந்தைய நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி உன் குழந்தைய நான் கண்டிப்பாக உன் கையில் நான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேதுவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யாவும் சந்தோஷமாகவும், மாமா நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மாமா, எனக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வியை மட்டும் அம்மானு கூப்பிடுற போது என்ன அம்மானு கண்டிப்பாக எங்கள் அழகர் வந்து கூப்பிட மாட்டான், எனக்கு தெரியும். முன்னெல்லாம் எங்கிட்ட அழகர் வந்து சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருந்தான், ஆனால் இப்போ என் கூட எங்கள் அழகர் வந்து என் கையில் வரவே மாட்டான், என் கையில் வந்தால் அழகர் வந்து அழுதுகிட்டே இருக்கான். இப்படி இருக்கிறப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமாமா, அதனால தான் எனக்குன்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படின்ன மாதிரியுமே எங்கள் சேதுக்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே சேதுக்கிட்ட சொன்ன உடனே அங்கேருந்து கீழேயுமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே இருக்கிற ஈஸ்வரியும் சரி, ஈஸ்வரி வந்து பயங்கர கோவமாக நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஐஸ்வர்யாவை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்மளுக்கு கிடைச்சிரும், நம்மள வசதியாகிடலாம், நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் கடைசியில் இங்கே ஐஸ்வர்யாவும் சேது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை நம்பி போயிட்டாங்க. ஆனால் சேது வந்து ஐஸ்வர்யாவை புரிஞ்சுக்கிட்டு ஐஸ்வர்யாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே ஈஸ்வரி நினச்ச மாதிரி இங்கே பணத்தையோ எங்கள் நிலத்தையோ எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு தெரிஞ்ச உடனே அங்கே ஈஸ்வரி வந்து பயங்கர கோவமாக இங்கே ஐஸ்வர்யாவை நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. உடனே சித்ராவும், அம்மா எங்கள் ஐஸ்வர்யாவை நம்ம இப்படியே விட்டால் கண்டிப்பாக அவள் இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக கடைசி வரைக்கும் சந்தோஷமாக தான் இருப்பாள், அவளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அவள் வசதியாக சந்தோஷமாக தான் இருப்பாள். ஆனால் கடைசியில் நாம் தான் அங்கே அழுதுகிட்டு கடைசியில் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு
வேலைக்காரியாகவே நம்ம இருந்துக்கிட்டு இப்போ கடைசி வரைக்கும் சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஐஸ்வர்யாவை நம்ம எதனா ஒரு விஷயத்தை பண்ணி இவளை இந்த வீட்டை விட்டு நம்ம துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரியுமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன இங்கே தமிழ்ச்செல்வி வந்து தன்னுடைய குழந்தை வந்து அம்மானு கூப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட அங்கே இருக்கிற தனம், அப்பத்தா, வசந்தி, இங்கே செல்லப்பாண்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே என்ன அழகர் வந்து அம்மானு கூப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே சொல்லி பயங்கர சந்தோஷமாக அந்த ஒரு விஷயத்த வந்து கேக் வெட்டி வந்து கொண்டாடுறாங்க. கொண்டாடுறதும் இல்லாமல் அது மட்டும் இங்கே அழகர் வந்து காது குத்து விழாக்குமே நல்லா சிறப்பாகவும் பெருசாகவும் பண்ணணும்